Hello all, வணக்கம். இப்போ நீங்க ஏதோ ஒரு டிபேட்ல கலந்துக்கிறீங்க அப்படினா அந்த டிபேட்ல கலந்துக்கும்போது நம்ம சைடுல இருந்து நம்ம என்ன மாதிரி பிரிபரேஷன்லாம் பண்ணிருக்கணும், நம்ம சைடுல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன, அந்த டிபேட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படினா நம்ம சைடுல இருந்து நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல அப்படினா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு டிபேட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும்னா ஒரு சில ப்ரிப்பரேஷன் நம்ம சைடுல இருந்து பண்ணணும். ஸோ பேசிக்கா டீம் ஏ அண்ட் டீம் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காமனாக ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் தி டாபிக். ஸோ என்ன அந்த டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன டாப்பிக்காக வேணா இருக்கலாம். ஸோ அந்த டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து கிளாரிஃபை. எதுக்கு கிளாரிஃபை? நீங்கள் ப்ரோஸ் பக்கம் பேசுகிறீங்களா இல்லைனா கான்ஸ் சைட் பேசுகிறீங்களா? ப்ரோஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, இந்த டாப்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இந்த ப்ரோஸ் சைடில் வரும், பாசிட்டிவ் சைடில் வரதா இருக்கலாம். இல்லைனா அந்த ஜென்ரலாக டாப்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்ம ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் சைடு, இல்லைனா அந்த டாப்பிக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது நம்ம கான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, எதை சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த சைடு இருக்கீங்க? இப்போ லெட்ஸ் சே டீம் ஏ ப்ரோஸ் சைடு இருக்கு. டீம் ஏக்கு ப்ரோஸ் சைடு கொடுத்துருக்காங்க, டீம் பிக்கு கான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணும், ஆப்வியஸாக டீம் ஏல இருக்கிறதுனால அந்த டாப்பிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். டீம் பி ஆப்வியஸாக அந்த டாப்பிக்கு அகெயின்ஸ்டாக பேசணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சைடில் இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணணும். ஸோ டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த சைட் பேச போறீங்கன்றத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஐடியாஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் யோர் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி ஒரு சில ஐடியா வந்திருக்கும். லெட்ஸ் சே இப்போ அந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதுக்கு பாசிட்டிவ் சைட் பேசுகிறவங்கலாம் ப்ரோஸில் வருவாங்க, நெகட்டிவ் சைட் பேசுகிறவங்கலாம் கான்ஸில் வருவாங்க, ஏ அண்ட் பியில். ஓகேவா? இப்போ நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம பேச போகிறோம் அப்படின்றத உங்கள் ஐடியாஸை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ. உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் எந்த சைட் பேச போகிறீங்க அப்படின்றதையும் இன்ட்ரடக்ஷனில் கொண்டு வரணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஐடியாஸை ஸ்ட்ரக்சர் பண்ணும் போது. அடுத்தது நீங்கள் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக? அந்த பாயிண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ரீசன் சொல்லணும். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், லெட்ஸ் சே சோஷியல் மீடியா அப்படின்றத நான் லெட்ஸ் சே நான் டீம் பியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது நல்லது இல்லை, அது நமக்கு நிறையா கெடுதல் கொடுக்குது, கெடுதல் உண்டாக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறதுக்கும் அந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸாக சொல்லிட்டே போகிறீங்க அப்படின்னா அது வெறும் பாயிண்ட்டாக தான் தெரியுமே தவிர அது மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இல்லை மற்றவங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. பட் அந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் செகண்ட் ரீசன். ஓகேவா? தேர்ட் ரீசன் சொல்லிட்டு அடுத்து நீங்க ஏதாவது ஃபேக்ட்ஸ் சொல்லலாம், இல்லைனா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் பி அப்படின்னு இருக்கிறதுனால நான் ஏலேருந்து ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, அடுத்து நான் டீம் பிலேருந்து நான் போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸையுமே நான் நோட் பண்ணி அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸும் நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, பட் அது அப்படி கிடையாது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கு நான் ரெஸ்பாண்டும் பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், சம்மரி. ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இது இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லி ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறேன் என்னோட பாயிண்ட்ல. ஓகேவா? என்னோட டிஸ்கஷன் அப்போ நான் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மைண்டில் வச்சு ஆர்டராக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் எந்த சைட் பேச போறீங்க அப்படின்றத கிளாரிஃபை பண்ணணும். தேர்ட் நீங்கள் எந்த சைடுன்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். சோ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, எந்த சைட் பேச போறீங்க, அடுத்து நீங்க சொல்ல போற பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சில ரீசன் சொல்லலாம், ஃபேக்ட்ஸ் சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் வேற யாராவது பேசியிருக்காங்கன்னா, வேற யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணலாம், ஃபைனலாக சம்மரைஸும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் டு பிகின் வித் இப்படி சொல்லலாம்.
அப்படி இல்லைன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி சொல்லி ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, டு பிகின் வித் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது இதை சொல்லலாம். நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு சொல்லிட்டு அந்த சைடு எப்படி இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கன்க்ளூட் பண்ணும் போது இன் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூடும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது திங்க் இன் ஐடியாஸ், நாட் சென்டென்சஸ் ஆர் வேர்ட் பை வேர்ட். திங்க் இன் ஐடியாஸ் அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டாப்பிக்ல நான் வந்து எனக்கு ஒரு 10 minutes டைம் கொடுக்குறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏதோ ஒரு நெட் சர்ஃப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன், கூகுள் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், எழுதி வச்சிருப்பேன் இல்லையா நோட்ஸ். எனக்குன்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் நான் எழுதி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் எழுதி வைக்கிறத வந்து நான் மெமரைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன், வேர்ட் பை வேர்ட் பண்ணுவேனா, சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பண்ணுவேனா, இல்லைனா ஐடியாவா நான் பண்ணுவேனா. ஸோ ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ஐடியா சொல்லணும் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இந்த ஐடியா, நெக்ஸ்ட் இந்த ஐடியா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது தான் ரொம்ப எஃபெக்டிவா அந்த ஸ்பீச் நம்ம டெலிவர் பண்ண முடியும், நம்மளோட பாயிண்ட்ஸை டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஐடியாவா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணாம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இல்லைனா வேர்ட் பை வேர்ட் நம்ம மெமரைஸ் பண்ணும்போது அங்கே டெலிவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு வேர்ட் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஏதோ ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது, நீ மறந்து போயிடுச்சு. அப்போ அந்த வேர்ட் என்னன்றது தான் நம்ம ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோமே தவிர அடுத்து வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்றது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், கொஞ்சம் லேக் ஆகும். அந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சென்டென்ஸா நம்ம பண்றோம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட வந்து ஒரு 20 சென்டென்சஸ் இருக்கு. அந்த 20 சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் தான் 20 இருக்கும், பட் ஐடியா வந்து 10 தான் இருக்கும். ஓகேவா, ஒரு ஐடியாக்கும் நம்ம 2 சென்டென்சஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நம்ம படிக்கும் போது ஒரு மெமரைஸ் பண்ணும் போது திடீர்னு ஒரு சென்டென்ஸ் மறந்துருச்சு, திடீர்னு ஒரு சென்டென்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் சேம் வேர்ட் பை வேர்ட் என்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ அங்க போயிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஸோ அந்த சென்டென்ஸ் என்ன, அதுக்கு இதுதானே வரும் அந்த இடத்துல, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வருமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஐடியாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐடியானா இதுக்கு இந்த மாதிரி பேசணும், இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸாக ஞாபகம் வைக்காதீங்க, வேர்டாகவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ அதுதான் திங்க் இன் ஐடியாஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்த யூஸ் சிம்பிள் ஸ்ட்ராங் லாங்குவேஜ். ஸோ ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே சரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் அப்படின்றத நினச்சி அந்த இடத்த நம்ம டெலிவர் பண்ணுவோம், அது வந்து ஒழுங்காக டெலிவர் ஆகலை அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக போனாலுமே நீங்கள் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக மற்றவங்களுக்கும் புரியும். ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நீங்கள் வந்து அதை டெலிவர் பண்ணிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட திரும்பி வருவீங்க. ஸோ வந்து ரொம்ப எந்த அளவுக்கு உங்களால் அதை வந்து சிம்பிளாக டெலிவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக டெலிவர் பண்ணுங்கள். அடுத்தது பாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் and எக்ஸெட்ரா. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ பேசும்போது திடீர்னு ஏதோ ஒரு மறந்துருச்சு, இது ஏதாவது நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்காம அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்து நம்ம யோசிக்காம அப்படியே பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் யோசிச்சாலும் சரி, பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஓகேவா, இந்த மாதிரி சொல்லாம பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பேசுங்க. மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸில் யாரையாவது ஒருத்தவங்களை வந்து ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு சில பீப்புள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து ஐ கான்டாக்ட் வச்சு நீங்கள் பேசலாம். இல்லைனா நடுவில் யாராவது ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்ககிட்டயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணி ப்ராப்பர் ஐ கான்டாக்டில் அவங்ககிட்டயும் நம்ம அதை டெலிவர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ரேண்டமாக இப்போ நான் வந்து இந்த இடத்துல நின்று பேசுகிறேன், ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா நான் ஆடியன்ஸ் பார்த்து இப்படி நான் பேசுகிறேன், அப்படி பேசாமல் நான் இப்படி பார்த்து பேசுகிறேன் இல்லை இப்படி பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அது வந்து ப்ராப்பராக கிளியராக வந்து போய் டெலிவர் ஆகாது, கரெக்டாகவும் இருக்காது. ஸோ ப்ராப்பராக ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் வந்து போர்டை பார்த்து பேசுறது எதுக்காகனா, நான் அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்லும் போது இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே என்னுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் இதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் நான் வந்து டெலிவர் பண்ணுறது இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கேமரா பார்த்து தான் பேச முடியும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்தது, ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ஏதோ ஒரு விஷயத்த டிஸ்அக்ரி பண்ணாலுமே அது டிஸ்அக்ரி பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா பொலைட்டாக பண்ணுங்க.
ஓகேவா? இல்லை அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, இப்படி தான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரூடாக ஹார்ஷாக பேசாமல் அவங்க சொல்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்களா, ஓகே ஃபைன், என்னோட பாயிண்ட்லேருந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பொலைட்டாக அது கொண்டு போகணுமே தவிர ரொம்ப ஹார்ஷாக கொண்டு போகக்கூடாது. ஸோ டிபேட் பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்மூத்தாக கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பொலைட்டாக நம்மளோட பாயிண்ட் எல்லாம் கன்வே பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட எய்மே. ஸோ டிஸ்அக்ரி பண்ணாலுமே பொலைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, டு சம் அப், டு கன்க்ளூட் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். டு கன்க்ளூட், தேர்ஃபோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறையா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்களா ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க, அந்த டாப்பிக்கை படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க இனிஷியல் டைமில். ஸோ நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பரேஷனுக்கே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண தான் அந்த டிபேட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஆன் ஸ்பாட் ஏதாவது டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது டாபிக் எடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்களே வந்து உங்களை பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க அண்ட் அதை எவாலுவேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதோட நம்மளோட ஜாப் முடிஞ்சிடாது. ஏன்னா அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணும் போது தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணுறோமா, இல்லைனா பாஸ் பண்ணுறோமா, கரெக்டாக பேசுகிறோமா, டிஸ்அக்ரி பண்ணுறோமா, பொலைட்டாக இருக்கா, ஐ கான்டாக்ட் வந்து நம்ம கேமரா பார்த்து கரெக்டாக பேசுகிறோமா, ப்ராப்பராக சிம்பிள் ரொம்ப வந்து கரெக்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியுமே தவிர நம்ம வந்து டாப்பிக்கை செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டிபேட் அப்படின்றது போகும்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே டு பிகின் வித், ஆன் த அதர் ஹேண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கன்க்ளூஷன், டு சம் அப், தேர்ஃபோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இங்கிலீஷ்காக எழுதினேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் டிபேட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக கன்சிடர் பண்ணக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, புரிஞ்சிக்கணும் அப்படின்றது வந்து தமிழில் இருந்தாலும் சரி இங்கிலீஷில் இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும், அடுத்து நீங்கள் எந்த சைட் பேச போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். தேர்ட் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஐடியாஸை வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ட்ரோடக்ஷன், நம்ம யாரு, நம்ம எந்த சைட் பேச போறோம், என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்றத சொல்லணும். அடுத்து வந்து நம்ம சொல்ல போறதுக்கான ரீசன் சொல்லணும். ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு, எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொண்டுக்கலாம். அடுத்து ஏதாவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி வருது, இல்லைன்னா அவங்க பேசுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதையும் பண்ணலாம். ஃபைனலா நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுதான் சொல்ல வரேன் அப்படின்றத ஒரு சம்மரியா கொடுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். தமிழா இருந்தா நீங்க வந்து வேற சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ்க்கு இந்த சில ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐடியாஸா யோசிக்கணுமே தவிர சென்டென்ஸாவோ வேர்ட்ஸாவோ யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னாலுமே பரவாயில்ல, அது வந்து கிளியரா போய் மற்றவங்களுக்கு ரீச் ஆனா போதுமே தவிர ரொம்ப ஹார்டா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அடுத்து நடுவில் வந்து நீங்க ஏதாவது ஒன்று மறந்துட்டீங்க, அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணாம பாஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க யோசிச்சு நீங்க பேசலாம். ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து நீங்க அவங்க சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா பொலைட்டா டிஸ்அக்ரி பண்ணுங்க, இல்ல அது கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப பொலைட்டா டிஸ்அக்ரி பண்ணணும். அடுத்து ஃபைனலா டு சம் அப்னு சொல்லலாம், கன்க்ளூட் சொல்லலாம், தேர்ஃபோர்னு சொல்லி அந்த பாயிண்ட் அந்த டிபேட்டை க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டிபேட் டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் பாருங்க, அதுல ஏதாவது ஒரு டாபிக் நீங்களே ரேண்டமா சூஸ் பண்ணுங்க, அதுல ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபைனலா எவாலுவேட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிபேட் நீங்க டெலிவர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா அந்த ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.